தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். OnePlus 7 Pro. 2019 தொடக்கத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டு இப்போ சமீபத்தில் லான்ச் ஆன ஃபோன் தான் OnePlus 7 Pro. இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தோம். பட் இந்த வீடியோல முதல் ரீட்டைல் யூனிட் அன்பாக்சிங்கை நம்ம பண்ண போறோம். இது ரிவ்யூ யூனிட் கிடையாது. ஸோ இது நீங்க வாங்கினாக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ரீட்டைல் யூனிட். ஸோ அதோடைய அன்பாக்சிங் இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் நம்ம சேனல்ல வர முதல் OnePlus ஃபோனுடைய அன்பாக்சிங் இதுதான். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் OnePlus 7 Pro வர ரீட்டைல் பாக்ஸ். ஸோ பாக்ஸுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 7 Pro அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை தவிர OnePlus கம்யூனிட்டிக்கான ஒரு சில வேர்ட்ஸும் மேலே பிரிண்டடாக இருக்கு. பாக்ஸ் உடைய சைடில் 7 Proவோட டேக்லைனாக இருக்கிற கோ பியாண்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது அது கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட மிரர் கிரே அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் நம்மகிட்ட இருக்கு. பாக்ஸ்ல இந்த போனுடைய விலை 50,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் இந்த குறிப்பிட்ட மாடல் இந்தியாவில் 49,000க்கு சேல் ஆகுது. இதே தவிர கீழே அசம்பிள்ட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வச்சிருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர் மெமரி மாடல் இருக்கிற அந்த பேஸ் மாடல் தான் நம்மகிட்ட இருக்கு. இப்போ இந்த OnePlus 7 Proவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல சீலை ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்திருக்காங்க OnePlus லோகோவோட. அதற்குள்ள ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கு. சோ இது ஒரு நல்ல விஷயம், பாக்ஸோடைய பண்டில் பண்றது. அதை தவிர ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு. ஒரு சில ரீடிங் மெட்டீரியல்ஸ், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் புக்லெட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதை தவிர கடைசியா OnePlus ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இதற்கு பிறகு பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய OnePlus 7 Proவே கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக்கை முதல்ல பீல் பண்ணிடலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற மாடல் பார்த்தோம் அப்படின்னா மிரர் கிரே தான். பட் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ரெஃப்ளெக்டிவா இருக்கு. அடுத்ததா ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல பின்னாடி பீல் பண்றப்ப OnePlus CEO ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. ஸோ நீங்க இதை வாசிக்கணும் அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு வாசிக்கோங்க. அடுத்தது வேர்ப் சார்ஜர் அது கொடுத்திருக்காங்க. ஸோ டேஷ் சார்ஜர் தான் இப்போ நேம் மாத்திருக்காங்க. இந்த சார்ஜர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 5V at 6 ampere அப்படிங்கிற அந்த இதுல அவுட்புட் பண்ணும். ஸோ 30 watts சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இதை தவிர கடைசியா ஒரு USB Type-C கேபிள் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய அந்த ரெட் கலர்ல. ஸோ பாக்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போனுடைய அம்சங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸை பார்த்தலாம். போனுடைய கீழ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிம் ட்ரே இருக்கு. இதுல உங்களால டூவல் சிம்ஸ் பயன்படுத்திக்க முடியும். பட் மைக்ரோ SD கார்டு கிடையாது. இதை தவிர ஒரு USB Type-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ் மற்றும் மைக்ரோஃபோனுக்கான அந்த கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. போனுடைய இடது பக்கம் வால்யூம் அப் மற்றும் வால்யூம் டவுன் பட்டன்ஸ் இருக்கு. போனுடைய வலது பக்கம் பவர் பட்டன் மற்றும் அந்த OnePlus ஸ்லைடர் இருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நீங்க மியூட் போடுறதுக்கு அப்படின்னாக்கா டக்குன்னு ஆக்சசபிளா யூஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேஷன்ல போட இல்ல சைலண்ட்ல போட இந்த ஸ்லைடர் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். போனுடைய மேல பாப்அப் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. எஸ், OnePlus 7 Pro பாப்அப் ஃப்ரண்ட் கேமராவோட தான் வருது. இதை தவிர ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. ஸோ இந்த பாப்அப் கேமராவை பொறுத்தவரையும் டக்குன்னு வந்துட்டு போயிருது. ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு. பட் உங்களுக்கு அந்த OnePlusல நீங்க முன்னாடி பார்த்தா அந்த சூப்பர் ஃபாஸ்டான ஃபேஸ் அன்லாக்கை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் இது இந்த பாப்அப் கேமரா வெளியே போறதுக்கு ஒரு சின்ன டிலே இருக்கு. இந்த குறிப்பிட்ட OnePlus 7 Pro உடைய அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தலாம். OnePlus 7 Pro இது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க ஒரு கிளாஸ் பாடியோட வருது. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. போனுக்கு பின்பக்கம் மற்றும் முன்பக்கம் இரண்டு பக்கமும் கர்வ்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. முன் பக்கத்துல கர்வ்டு டிஸ்ப்ளே வர முதல் OnePlus போன் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப 6.7 இன்ச் கொண்ட Quad HD Plus அதாவது 1440p டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது Fluid AMOLED அதாவது OLED டிஸ்ப்ளே இதுல பயன்படுத்திருக்காங்க. மேலும் இதுல 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் அந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாமே. இதை தவிர HDR10 சப்போர்ட்டும் டிஸ்பிளேல இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பேட்டரி ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா 60 Hz நீங்க மாத்திக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளேவுடைய ரெசல்யூஷனையும் 1440p வேணாம் அப்படின்னா அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ராசர்.
ப்ராசர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போன்ல இந்த வருடத்துடைய Qualcomm flagship ப்ராசரா இருக்க Snapdragon 855 ப்ராசர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து Adreno 640 GPU வந்து இருக்கு. இதே தவிர இதுல வந்து UFS 3 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ரொம்பவே ஃபாஸ்டா வந்து இருக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து சொல்ல முடியும். இதே தவிர இந்த போன் வந்து கூலா இருக்கிறதுக்காக லிக்விட் கூலிங்கும் வந்து கொண்டு வந்திருக்கிறதா OnePlus தரப்பால குறிப்பிடப்பட்டிருக்கு. UI அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய அந்த ஆக்சிஜன் OS-ஓட தான் OnePlus 7 Pro வந்து வருது. ஆண்ட்ராய்டு 5-ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து வருது. இந்த போன் வந்து ரொம்பவே கிளீனா தான் வந்திருக்கு. அவ்வளவா ப்ளோட்வேர் நம்மளால பார்க்க முடியல நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸை தாண்டி. இதே தவிர இந்த UI-ல முதல் முறையா OnePlus வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர் இன்பில்ட்டா பண்ணிருக்காங்க. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் 2 வருடத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்சஸும் வரும் அப்படிங்கிறப்ப OnePlus வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து நான் ரெஜிஸ்டர் வந்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சதை விட இதில் வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டக்குன்னு வந்து அன்லாக் ஆயிடுது. பட் உங்களுடைய ஃபோன் லாக்ட் ஆகிருக்கிறப்ப டேரெக்டாக உங்களால் டேப் பண்ண முடியாது அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை. ஃபோனை வந்து நீங்கள் ஸ்லீப்லேருந்து வேக் பண்ணணும். அதுக்கு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லை பவர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அந்த சென்சார் மேலே கை வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்குவேட்லி ஃபாஸ்ட்டாக வந்து அன்லாக் வந்து பண்ணிடுது. இதே தவிர இந்த ஃபோனில் பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் மோட்டார் இந்த முறை பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர கேமராஸை பொறுத்தவரையும் இந்த முறை OnePlus ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வந்து வந்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் f1.6 அப்பாச்சரோட பிரைமரி கேமரா சோனி IMX 586 சென்சார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை தவிர ஒரு 16 மெகா பிக்சல் 117 டிகிரி வைட் ஆங்கிள் லென்ஸ், இதையும் தவிர ஒரு 8 மெகா பிக்சல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிற ஒரு 3x டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமராலையும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருக்கு. வீடியோஸுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மற்றும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இரண்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாப்அப் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 16 மெகா பிக்சல் கேமரா வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த பாப்அப் கேமரா வந்து வெளியே நீட்டிட்டு இருக்கிறப்ப நீங்க போன் டிராப் ஆச்சு அப்படின்னாக்கா அதை வந்து போன் டிராப் ஆகுது அப்படிங்கறத டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. ஸோ அது நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அதிகமான போட்டோ சாம்பிள்ஸ் என்னால் எடுக்க முடியல. பட் 1-2 எடுத்திருக்கேன். எப்படி இருக்கு அப்படிங்கிற பாருங்க. போர்ட்ரேட் மோட் ஃப்ரண்ட்லையும் வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர அந்த நைட் மோட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த OnePlus 7 Proல 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. நான் முன்பே குறிப்பிட்டது போல வேர்ப் சார்ஜரோட தான் இந்த ஃபோன் வந்து வருது. 30 வாட் சார்ஜர். அது கடைசியில் விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போனுடைய 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி மாடல் 49,000 ரூபாய்க்கும், 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரி மாடல் 53,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB இன்டர்னல் மெமரி மாடல் 58,000 ரூபாய்க்கும் வந்து சேல் ஆகுது. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் தாண்டி மிக முக்கியமா இந்த குறிப்பிட்ட வீடியோவை கொண்டு வரதுக்கு உதவிய ரிலையன்ஸ் டிஜிட்டல் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ரிலையன்ஸ் டிஜிட்டல் இந்தியா முழுவதும் எக்கச்சக்கமான அவுட்லெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. குறிப்பா நான் பார்த்தோம் அப்படின்னாக்கா மதுரை விஷால் டி மால்ல இருக்கிற ரிலையன்ஸ் டிஜிட்டல் அவங்க தான் நமக்கு இந்த OnePlus 7 Proக்கான ஆக்சஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த மதுரை விஷால் டி மால் ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல ஸ்மார்ட் போன்ஸையும் தாண்டி டிவிஸ், லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்றாங்க. ஸ்மார்ட் போன்ஸை பொறுத்தவரையும் நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸோட வந்து சேல் பண்ணியிருக்காங்க. OnePlus 7 Pro பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் போன் இப்போ இங்கே அவைலபிளா வந்து இருக்கு. ஸோ நீங்க அங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இதே தவிர இந்த OnePlus 7 Proக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டல் கொடுக்குற ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப SBI கார்டு ஓனர்ஸ்க்கு ஒரு 2,000 ரூபாய் வரைமான கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர ஒரு 70% எக்ஸ்சேஞ்ச் கேரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர நீங்க கார்டு பர்ச்சேசஸ் பண்றப்ப நிறைய கார்ட்ஸுக்கு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இருக்கு. இதையும் தவிர அடிஷனலா ப்ளூடூத் இயர்போன்ஸ் நிறைய இயர்போன்ஸுக்கு ஒரு 1000 ரூபாய் வரைக்குமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க OnePlus 7 Pro நீங்க வந்து வாங்குறப்ப. ஸோ அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப்ஸ் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மதுரையில இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. கான்டாக்ட் நம்பரும் நான் வந்து கொடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு query இருந்தாலும் செக் பண்ணி பாருங்க. இதையும் தவிர ஜியோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நிறைய ஸ்மார்ட் போனோட லான்ச்சஸ் அப்ப சேர்ந்து பண்டில் ஆஃபர்ஸை நிறைய பண்டில் பண்றாங்க. அதற்கு OnePlus 7 Proவும் விதிவிலக்கு இல்ல. OnePlus 7 Proவோட ஜியோ வந்து ஒரு ஆஃபர் வந்து பண்டில் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க ஒரு OnePlus 7 Pro வாங்கிட்டு முதல் ரீசார்ஜா 299 பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5,400 ரூபாய் மதிப்பிலான கேஷ்பேக்ஸ் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 150 ரூபாய் வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை நீங்க அதுக்கு பிறகு ரீசார்ஜஸ் பண்றப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் தவிர உங்களுக்கு ஃபிளைட் பஸ் புக்கிங்லையும் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த குறிப்பிட்ட ஜியோ ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா நீங்க பழைய வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஜியோ சிம் வாங்கினவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். ஸோ ஜியோட ஆஃபர்ஸ் பத்தின லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஏதாவது புதுசா போன் வாங்குறப்ப ஆஃபர்ஸ் கண்டிப்பா பண்டில் பண்றாங்க, செக் பண்ணி பாருங்க.
ஸோ இதுதான் OnePlus 7 Pro. OnePlus 7 Pro பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கொண்டு வரதுக்கு நிறைய எஃபர்ட் நம்ம வந்து போட்டுருக்கோம். ஸோ மறந்துடாம வந்து லைக் பண்ணிருங்க. மேலும் டெக் சாட்டியர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்கச்சக்கமான ஸ்மார்ட் போன் கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக மேட்டும். நன்றி.